நீங்க செய்யற வேலையை நீங்க கரெக்டா தான் செய்றீங்க. ஒன்னொன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பேட்டி கொடுத்தாங்கன்னா பேசுங்க. 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள விஜய் பத்தி எப்படி எல்லாமே ஆளு விமர்சனம் வைக்கிறீங்க? இல்ல என்ன ஒரு எனக்கு விஷயம் தெரியல. ஒரு குழந்தை பெத்துட்டா நல்ல குழந்தை கெட்ட குழந்தை தெரிஞ்சிருமா? வளரணும், வாய்ப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். மெயினா இந்த போதை பொருள் ஒழிச்சிட்டாரு. எங்கேயுமே இப்ப பிளாக்ல கிடையாது. அப்படியா? ஆமா, நானே பிளாக்ல சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட முடியல. விமர்சனங்கள் வைக்கதாங்க செய்வாங்க. விமர்சனங்கள் பார்க்காம இல்லை. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து விமர்சனங்கள் நிறைய வச்சுட்டு தான் வராங்க. விஜய் சார் வந்தோடனே ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்பை முன்னாங்க, கோயில் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்பை முன்னாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். இந்த ஆட்சியில தான் அதிகமா நடக்குது. 20 நாள்ல தான் அதிகமா நடக்குது. எப்படிங்க 20 நாள் என்ன நடந்திருக்குது? கோயம்புத்தூர்ல பிரச்சனை நடந்தது. அவர் இன்னும் ஃபுல் அமைச்சர்களும் ஃபுல் ஃபீலா அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்க பதவி இலாக்காவே நம்ம கொடுத்த முடியல. அடுத்ததான் அவங்க வேலையை பார்ப்பாங்க. முதலமைச்சர் சும்மா ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. 20 நாள்ல அப்புறம் என்ன பண்ணிட முடியும் நம்ம? அவர் பணம் இலவசமான பணமே எங்களுக்கு தேவையே கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஆளு கவர்மெண்ட்ல வேலை வச்சா போதும். ஏன்னா 20 நாள்ல மக்கள் அப்படி வருத்தப்பட மாட்டாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு அப்படின்னம்னா வருத்தப்படுறதுக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் இருக்கு. விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி சார்? அதாவது வந்திருக்காரு 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள விஜய் பத்தி எப்படி எல்லாமே ஆளு விமர்சனம் வைக்கிறீங்க? இல்ல என்ன ஒரு எனக்கு விஷயம் தெரியல. ஒரு குழந்தை பெத்துட்டா நல்ல குழந்தை கெட்ட குழந்தை தெரிஞ்சிருமா? வளரணும், வாய்ப்பு கொடுக்கணும். புரியுங்களா? அவங்களும் அந்த ஒரு அவங்களுக்குன்ற டைமிங் ஒன்று இருக்குது. இன்னும் 5 வருஷத்துல 20 நாள், 5 வருஷத்துல 4 வருஷம் ஆகல, 3 வருஷம் ஆகல, 20 நாள் ஆஃப்டர் 20 நாள் 1 மந்த் கூட முடியல. அதுக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி நீங்க இதெல்லாம் கேள்வி நீங்க எப்படி கேட்கணும்னு தெரியலங்க. இல்லையே, எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கேடு. எப்படிங்க அவங்க இருக்கும்போது கரெக்டா இருந்துச்சுங்களா? திருநெல்வேலி கோர்ட்டு முன்னாடியே போட்டு வெட்டாங்க. அப்ப சட்டம் உங்களுக்கு தெரியாதுங்களா? சொல்லுங்க. அப்புறம் இங்க எக்மோர் ஹைகோர்ட் ஒரு வெட்டு குத்து, அது ஒரு சட்டம் தெரியுங்களா? அவங்க இருக்கும் பாலியல் வன்கொடுமை கொஞ்சம் நஞ்சமா நடந்ததுங்க. அப்பெல்லாம் எங்க போயிருந்தாங்க? அப்பெல்லாம் சட்டம் உனக்கு கரெக்டா இருந்தது. இந்த ஆட்சியில தான் அதிகமா நடக்குது. 20 நாள்ல தான் அதிகமா நடக்குது. எப்படிங்க 20 நாள் என்னங்க நடந்திருக்குது? கோயம்புத்தூர்ல பிரச்சனை நடந்தது. அவர் இன்னும் ஃபுல் அமைச்சர்களும் ஃபுல் ஃபீலா அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்க பதவி இலாக்காவே நம்ம கொடுத்த முடியல. அடுத்ததான் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க, பொறுப்பே கொடுக்காம நீங்க இப்படி டைரக்டா பேட்டி எடுக்க வந்தீங்க. உங்களுக்குன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாப்பை கொடுத்தா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறீங்க. அந்த வேலையை இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எப்படி சட்டம் தேவையற்ற விமர்சனம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க 100க்கு 100 தேவையற்ற விமர்சனம். உண்மையிலேயே தேவையற்ற விமர்சனம். விஜய் அவர்களுடைய புதிய ஆட்சி எப்படி மாறுது? புதிய ஆட்சின்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறிக்கிட்டு தான் வருது. ஒரே மட்டும் மாறுதுன்னு சொல்ல முடியாது. அவரால் என்ன முடியுமோ தினம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எங்க பார்த்தாலும் அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாயிருச்சு. எதுவுமே செயல்பட மாட்டாரு. எப்பதான் ரீல் ஆட்சி நடத்துறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு. எங்கெங்கயோ நடக்குதுன்னா அவரும் அந்த பாதுகாப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கணும், அப்புறம் அவர் மேல குறை சொல்லணும். புரியுதுங்களா? அவர் இவரு வேலையை விட்டுட்டு புள்ளைய இது பண்ணா அவரா சொல்லி கொடுக்க போறாரு. அவர் வேலையை அவர் பார்க்கறாரு. நம்ம பிள்ளைய நம்ம பத்திரமா வச்சு இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் தெரியுதுன்னு தெரியுது இல்ல, இன்னும் எதனா கலப்பி விட்டுட்டு தான் இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில ரொம்ப அதிகமாயிருச்சு. இவர் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு நடந்திருக்கு. அந்த கதையை எடுத்தா இதோட குப்பையோட கேவலமா தான் இருக்கும். சும்மா ஒருத்தவங்கள ஒன்னொன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற போறது இல்ல. இது மாத்துறதுன்றது பேசலாம், அதுக்கு அவர் தான் காரணம்ன்றது எல்லாம் எப்படி பேச முடியும்? 20 நாள் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படின்னு இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் அதிகமான பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்குது தமிழகத்துல. ஆட்சி செய்ய தெரியலன்ற மாதிரி தான் நான் சொல்றேன். இல்ல, நான் திமுக காரன் தான், இதுதான் சொல்லிடுறேன். அங்க இருந்த அளவு தான் இப்போ எங்கே இருக்கு. எங்கேயுமே இப்போ நடக்க செய்யுது. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்னன்னா, பிளாக்ல சரக்கு எதுவும் ஓடல, பான்பராக இது ஒழிச்சிட்டாரு. இதை இன்னும் குறைப்பாரு அவரு. அவ்வளவுதான். மெயினா இந்த போதை பொருள் ஒழிச்சிட்டாரு. எங்கேயுமே இப்ப பிளாக்ல கிடையாது. அப்படியா? ஆமா, நானே பிளாக்ல சாப்பிட்டு வந்தேன், இப்ப சாப்பிட முடியல. அந்த அளவு ஒழிச்சிருக்கேன். எதிர்பார்த்தீங்களா இந்த ஒரு மாற்றத்தை? கண்டிப்பா எதிர்பார்க்காம வருது. பரவாயில்லையே. கலைஞர் ஜெயலலிதா செய்யாத ஒரு இதுவை இவரு செஞ்சுட்டு இருக்காரு. தைரியமா செய்யறாரு. ஆனா இவர் எப்படி இந்த நிதிஷ்மை சமாளிக்க போற தெரியல. பார்ப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பாரு.
20 நாட்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. மாற்றமா ஏமாற்றம்? மாற்றம் தான், ஏமாற்றம் கிடையாது என்ன பொறுத்த. ஏன்னா வந்த 20 நாள்ல எப்படி ஏமாற்றம் சொல்வீங்கன்றது எனக்கு புரியல. இல்ல இப்ப 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாயிருச்சு, ஆட்சியை ஒழுங்கா நடத்தவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா விமர்சனம் செய்யறாங்களா? விமர்சனங்கள் வைக்கதாங்க செய்வாங்க. விமர்சனங்கள் வந்து பார்க்காம இல்லை. நாங்கள் ஆரம்பத்துல இருந்து இந்த டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து விமர்சனங்கள் நிறைய வச்சுட்டு தான் வராங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னன்னா அவங்க விமர்சனம் வைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா எடுத்து நாங்க அதை வந்து சரி செஞ்சு போனோம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போ முக்கியமா இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்ன பண்ணணும், ஆல்ரெடி அவர் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். லைக் அந்த டாஸ்மாக்ல க்ளோஸ் பண்ணாங்க, பட் ஆனால் அகைன் அது ஓப்பன் ஆகுது அப்படின்றது. ஸோ அதை கொஞ்சம் வந்து நம்ம அவர் எல்லாமே வந்து அவராக பார்த்து பண்ண முடியாதுல்ல. ஸோ அது கீழே இருக்க நம்ம தொண்டர்கள் எல்லாரும் தான் பார்க்கணும் அதை. ஸோ அதை பார்த்து அதை குறிப்பிட்ட இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஏன் ரீஓப்பன் ஆயிருக்கு, திரும்ப க்ளோஸ் பண்ண வைக்கிறது. ஸோ எங்களோட வேலை தான் அதெல்லாம். ஸோ நாங்கள் எல்லாம் அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும். விஜய் சார் என்ன சொன்னாரு, தெருவுக்கு 2 போலீஸை போடுறேன்னாரு, அங்கங்க கேமரா வைக்கிறேன்னாரு. அப்புறம் வேலை பட்டதாரிங்களுக்கெல்லாம் வேலை தர அவர் பணம், இலவசமான பணமே எங்களுக்கு தேவையே கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஆளை கவர்மெண்ட்ல வேலை வச்சா போதும். அந்த சம்பளமே அவங்களுக்கு யாருக்கும் போதும். எனக்கு குழந்தை கிடையாது, இருந்தாலும் நான் எதுக்கு சொல்றேன்னா அவங்கவுங்க குழந்தைங்க வச்சுக்கிறது, அவசப்படுறது நம்ம பார்க்குறோம், செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வைக்கணும். தெருவுக்கு 2 போலீஸை போடுறேன்னாரு, இன்னும் ஒரு போலீஸ் கூட வரக்கானோம். என்ன கேமரா வைக்கிறேன்னாரு, தெருவுக்கு ஒரு கேமரா வைக்கிறேன்னாரு, அதுவும் வைக்க காணும். எங்களுக்கு இலவசமான பணமே எதுவுமே தேவையில்லை. முதியோர் பணம் கூட எனக்கு தேவை கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். என்ன அதோட வந்து விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைச்சி போட்டாலுமே எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம். வேற எதுவுமே வேணாம். அதான் வாய்ப்பு கொடுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இன்னும் நடத்தட்டும், செய்யட்டும். அதில் குறைகளை கண்டுபிடிச்சு உங்களால நிரூபிங்க. அது நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி எதுக்கு நீங்க கிரியேட் பண்றீங்க? உங்க ஆட்சியில் என்ன எவ்வளவு நடந்திருக்கு, அதில் குறைகள் அதை எல்லாம் நல்லதாக செஞ்சிருக்கு, நல்லதும் நடக்குது, குறைகளும் இருக்குது. எல்லாத்துலேயும் மைனஸ் ப்ளஸ் இருக்க தான் செய்யும். அதாவது 20 நாள்லேயே வந்து சும்மா அதாவது என்ன சொல்றேன்னா அந்த ஒரு பர்சன் கூட சொல்றது வாய்ப்பே கிடையாது. நடக்கட்டும், பாருங்க. எதிர்கட்சியா இருக்கட்டும், எடப்பாடி அவர் இவங்களா இருக்கட்டும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் 3 வருஷம் கொடுத்து பாருங்க. நீங்க ஆளால் சீனியாரிட்டி பிரகாரம் நீங்க இருந்தீங்களா? நீங்க 10 வருஷம், அவங்க 10 வருஷம் இருந்தீங்கல்ல, என்ன செஞ்சு சாதிச்சிட்டீங்க? ஒரு 5 வருஷம் கொடுங்க, அவர் பார்க்கட்டும், செய்யட்டும். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, விமர்சனம் வைங்க. வெயிட் பண்ணுங்கன்றீங்க? வெயிட் பண்ணு, கண்டிப்பா வெயிட் பண்ணி ஆகும். விஜய் அவர்களுடைய இந்த 20 நாட்கள் ஆட்சி எப்படி மாறுது? அவரு வந்து இப்ப புதுசா வந்திருக்கிறாரு. புதுசா வந்திருக்கிறதுனால அவரு சொன்னதை நாட்டுக்கு செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு சொன்னாரு. மற்ற விஷயத்துல எல்லாமே நல்ல இதுவாக தான் பேசினாரு. இது அவருக்கு வந்து புதுசா வந்திருக்கிறதுனால அவருக்கு எப்படி இருக்குமோ, ஆனா எல்லாமே நாட்டுக்கு வந்து பாதுகாப்பாக தான் பேசினாங்க. அவர் சொன்னதை கடைபிடிச்சு செஞ்சா நல்லா இருக்கும். இப்பதான் பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறை எல்லாம் அதிகமாயிருச்சு, விஜய் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அப்படிலாம் சொல்றாங்க. இந்த ஒரு 10 நாள், அந்த 10 நாளையில அப்படி என்னத்தை அவங்க பார்த்துருப்பாங்க? சரிங்களா, 10 நாளையில என்ன நாடு பார்த்துருக்கோம், உலகம் பார்த்துருக்கோம். போக போகத்தான் அவரை பத்தி தெரியும், என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு தெரியும். இந்த ஆட்சிக்கு வந்து 6 மாசம் தான் டைம், ஆட்சி கவுந்துரும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவங்க விட மாட்டாங்க. நல்லபடியா தான் நாட்டை ஆளுவாங்க, நல்லபடியா தான் நாடு போகும். அது நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா இந்த ஆட்சி? கண்டிப்பா பிடிச்சிருக்கு. அவரும் மனுஷாளுங்க, நம்மளும் மனுஷாளுங்க தானே. அவருக்கு வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்கிறாரு. அதனால அவரு எதுவுமே வந்துட்டு உலகம் பேசுதுன்றதுக்காக நம்ம வந்து அவரை வந்து தப்பா எடை போட முடியாது. சரிங்களா, நல்லா செய்வார் நம்புறீங்க? நல்லா செய்வாரு, நாட்டுக்கு நல்லா செய்யணும் அவரு. அதாவது வந்து லேடிஸுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு முக்கிய தொகை கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டில் கம்பெனியில் பாட்டில் கழுவி தான் நாங்கள் கஞ்சியோ கூழோ குடிக்கிறோம். இப்போ எங்களை மாதிரி எங்கள் பிள்ளைகள் வரக்கூடாதுங்கல்ல. அதனால வந்து அவர் வந்து வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறேன். இந்த ஆட்சியே செய்ய தெரியல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க விமர்சனம் செய்யறாங்க. இவர் வந்த பிறகுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு, நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் நடைபெறுது, இந்த 20 நாள்ல தான் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றேன். இப்போ பொதுவாகவே வந்து எந்த ஆட்சி வந்தாலும் வந்து பாலியல் தொல்லை, இந்த சட்ட ஒழுங்கு வந்து நடக்கிறது தான். இப்போ எந்த ஆட்சியிலும் கிடையாது, இப்போ எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான்.
இப்போ வந்து நடக்கிறதுக்கு வந்து அவர் வந்து காரணம் இருக்க முடியாது. இப்போ பொதுவாகவே வந்து இப்போ வந்து 20 நாள் தான் ஆட்சிக்கு வந்து இப்போ இந்த 20 நாளில் வந்து அவர் என்ன பண்ண முடியுமோ சிங்கப்பெண்ணை திட்டம் எல்லா ஒரு திட்டமும் வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் வந்து ஒரு கால அவகாசம் கொடுக்கணும், ஒரு 6 மாதம்னாச்சும் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. முதலமைச்சர் வந்து சும்மா ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ 20 நாளில் வந்து அப்புறம் என்ன பண்ணிட முடியும் நம்ம? இப்போ யார் வந்தாலும் சரி, அந்த இப்போ திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் வந்து அந்த ஒரு இயற்கையில வந்து நடக்கிறத வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. ஆனா நேரம் கொடுத்தாச்சு, விஜய் அவர்கள் வந்து இன்னமும் செயல்படாமே இருக்கிறாரு. செயல்பட ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. செயல்பட்டு கொண்டு தான் இருக்காரு. எல்லா அமைச்சர்களும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். மக்களே வந்து வருத்தப்படுறாங்களா, எதுக்கு இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னு? அப்படி ஒன்று எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படுற மக்கள் யாருமே இல்லை. நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டியதான், மக்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்ட்டு நம்மளாம் சொல்லிக்கிறது தான். விஜய் ஆட்சியில் அந்த அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு யாருமே இந்த அளவுக்கு வரல. ஏன்னா 20 நாளில் வந்து மக்கள் வந்து அப்படி வந்து வருத்தப்பட மாட்டாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு அப்படின்னம்னா வருத்தப்படுறதுக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் இருக்கு. அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு, மக்களுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னா எதுவும் பேசலாம். இப்போ எதுவும் பேச முடியாது. இப்போ இந்த ஆட்சிக்கே வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் டைம். 6 மாசத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிலாம் சொல்றாங்க. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆட்சியே வராது, 10 சீட்டு வரும், 20 சீட்டு வரும், அப்படிதான் சொன்னாங்க. ஆட்சியே வராம இவ்வளவு பேர் மக்கள்லாம் ஓட்டு போட்டு அப்புறம் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுலயே மூக்கு மேல வரல வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? இப்ப 5 வருஷம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறணும். அந்த 6 மாசம்ன்றது கூட இவங்க சொல்லிக்கலாம் 6 மாசத்துல போயிடும். 6 மாசத்துல எது வேணா மாத்தலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்போ ஒரு 10-15 நாள் கூட ஆகாத ஒரு கட்சி மேல தொடர்ந்து இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவரால் எதுவுமே செய்ய முடியல, அவரு காசு கொடுக்கல, 2500 ரூபா சொன்னாரு, அதையும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்க மாட்டாரு, ஏமாச்சிருவாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஏங்க இதே போன வாரம் பாத்தீங்கன்னா செய்தியில 717 ஒயின் ஷாப்பம் மூடினாங்கன்ட்டு பெருமையா பேசினாங்க. விஜய் சார் வந்தோடனே ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்பம் மூடினாங்க, கோயில் பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்பம் மூடினாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஒரே வாயை பேசுறத தான் நம்ம பார்க்கணும். மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறது பேசிட்டே இருக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், அவங்க பேசிட்டு இருக்கிறது பேசிட்டே இருக்கட்டும். நீங்க விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை? நீங்க ரசிகரா அண்ணன் வந்து அன்னைக்கு நாங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஓட் போட்டு ஜெயிப்போம்னா நீங்க படத்தை விட்டுட்டு வரீங்க, முதலமைச்சரை உட்கார வச்சாச்சு. எனக்கு என்னன்னா கொஞ்சம் இவர் வந்து வெளியே பேசலாம்னு தோணுது. அதாவது எதுவுமே அவாய்ட் பண்ணாம டைரக்டா மக்கள் கிட்ட வந்து மக்களுக்கு வந்து இப்படி அப்படின்னு என்ன தேவையோ அதை கேக்குறாங்கன்னா அதை பதில் சொல்லிடுங்க. இப்ப இதை பண்றோம் அதை பண்றோம்னு நீங்க வேலையை கரெக்டா பண்றீங்க, ஆனா மக்களுக்கு அது தெரியல. அதனால நீங்க டைரக்டா நீங்க பேட்டி கொடுங்க தான் நான் சொல்றேன். இன்னமுமே டிவிகேவை பொறுத்தவரையில ரீல்ஸ் மோகத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீல்ஸ் மோகம் இல்ல சரி. இப்ப யாருதான் ரீல்ஸ் பார்க்காம இருக்காங்க, பண்ணாம இருக்காங்க? எல்லாருமே பாக்குறாங்க, மக்கள் பிரதிநிதியா இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. மக்கள் பிரதிநிதியா இப்ப ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதனாலதானே சேர்க்க முடியும். இப்போ ஒரு வீடியோ போட்டா தானே, அதான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ ஏதோ ஒன்று போடும் போது தான் அங்க ரீச் ஆகுது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு டாஸ்மாக் திறந்திருக்குன்றது நான் போய் அந்த ஏரியால போய் அந்த டாஸ்மாக் திறந்திருக்கான்னு போய் பார்க்க முடியாது. ஒருத்தர் ரீல்ஸ் போடும் போது தான் எங்களுக்கு தெரியுது அந்த டாஸ்மாக் ஓப்பன்ல இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறது தப்பு இல்லையா? செய்தியாளர்களை சந்திக்கணும் அப்படின்னு. ஆமா, சந்திச்சு அதை என்ன பண்றீங்க அதை சொல்லுங்க. இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லுங்க. நீங்க வேலையை கரெக்டா செஞ்சா கூட குறை சொல்ற கூட்டம் ஒண்ணு சுத்திட்டே தான் இருக்கும். அதனால டைரக்டா நீங்க பேட்டி கொடுக்கலாம், பேசலாம். நீங்க சொன்னீங்கல்ல என்ன பாக்குறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி எங்களை பாக்குறதுக்கும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நீங்க ஒரே ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா நாங்க பார்க்க போறோம், அவ்வளவுதான். நீங்க செய்யற வேலையை நீங்க கரெக்டா தான் செய்றீங்க. ஒன்னொன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பேட்டி கொடுத்தாங்கன்னா பேசுங்க. இந்த பாப்பா கூட இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவரால் முடிஞ்சது என்ன செஞ்சிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். தனிப்பட வச்சு எல்லாம் அந்த கேமரா எல்லாத்தையும் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும், எல்லாத்தையும் அவர் பண்ணியிருப்பார். என்ன ஒண்ணு அதை நீங்க மறைவா பண்றதை விட டைரக்டா வந்து பேட்டி கொடுத்து இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம் சொல்லிடுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். பேசாதனாலதான் இதை பேச மாட்டாங்க அதை பேச மாட்டாங்கன்ட்டு கேக்குறாங்க. ஏன் அவர் பேசவே மாட்டாரு, ஏன் அதை பேசாத விஷயம் நிறைய பண்றாருன்றது எங்களுக்கு புரியுது. ஆனா பேசினாதான் அவங்களுக்கு புரியும்னா பேசி ஆகணும். விஜய் அவர்கள் புதுசா ஆட்சி வந்திருக்கிறாரு. அவருக்கு இப்ப நீங்க எதனா ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்னன்னா சொல்லுங்க. அவருக்கு கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரே எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. அது முடிஞ்ச அளவு காலமும் நாங்களுமே கேட்டிருக்கோம். ஸோ சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த 5 வருஷத்துல அடுத்து யாரும் எங்களை பேசாத மாதிரி நாங்க அடுத்த ஆட்சி அமைக்கணும்.